இருக்கீங்க? நல்லா இருக்கு. சாப்பிட்டீங்களாண்ணா? சாப்பிட்டேன். நேற்று அஷ்டமி பூஜை சூப்பராக இருந்துச்சு. மழை எதனா வந்துச்சாண்ணா இங்கே? மழை வந்தது தான். ஆனால் ஈவினிங் டைமில் அவ்வளோ வரணும்னு நினைக்கிறேன். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அஷ்டமி பூஜை தான் கொஞ்சம் ஒரு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பைரவர் 10 பேர். இல்லை யாகம் இங்கே வளர்த்துறீங்க, மழை வந்தால் நனைய மாட்டாங்களா? ஆமாம், நனி தான் செய்வாங்க. அதான் கேட்குறேன். மழையிலெல்லாம் நனி தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம முடியும். மக்களும் உட்கார்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம பொருளாதாரம் கிடையாதுல்ல. இங்கே ஏதாச்சும் ஷெட்டு மாதிரி போடலாம். ஐயாக்கு அங்கே ஷெட்டு போட்டிருக்கீங்க, அதே மாதிரி அம்மனுக்கும் ஏதாச்சும் போடலாம் இல்லையா? அதுக்கு நேரம் ஒருத்தர் வர மாட்டாங்களா? ஷெட்டு போட்டுருங்க. அம்மனுடைய இது தானே. ஸோ நம்ம நல்லம்பாக்கம் சிவன் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமி பூஜை அன்றைக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து காஞ்ச மிளகாய் யாகம் வந்து நடத்துவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மழைலாம் வந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இப்போ உள்ளே வந்து பாதி அளவுக்கு வந்து வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு கோவில் திருப்பணி. அடுத்து வந்து நம்ம ஐயா சொன்னாங்க இங்கே தான் வந்து கோவில் திருப்பணி வந்து பண்ணணும், இன்னும் ஷெட்டு மாதிரி போடணும். அப்போ தான் வந்து மழை காலத்துலேயும் சரி வெயில் காலத்துலேயும் சரி கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் இருக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம ஐயா வந்து சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஷெட்டு போடுறதுக்கு இல்லை உங்களால் முடிஞ்ச உதவி கல்லோ சிமெண்ட்டோ அந்த மாதிரி கம்பி எதுவாக இருந்தாலும் சரிங்க, உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நீங்கள் வந்து நன்கொடையாக வந்து கொடுக்கலாம். ஸோ மேலே தெரியுறது வந்து ஐயாவோட ஜிபே நம்பர் தான். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நன்கொடையாக வந்து செலுத்தலாங்க.